ஹஜ்ஜுக்குரிய இரண்டு நோக்கங்களை குறிப்பிடுகிறார். யஷ்ஹது மனாஃபியலஹும், அவர்களுக்குரிய நன்மைகளை அவர்கள் அடைந்து கொள்வதற்காகவும், வ யذ்குரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத்தின் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அவர்களுக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய ஆடு மாடு ஒட்டகம் கால்நடைகளில் எதை நாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோமோ அவற்றின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காகவும் வருவார்கள். இந்த குர்பானி என்பது நமக்கு 4 நாட்கள் அதை கொடுப்பது மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டிருக்கு. துல்ஹஜ் பிறை 10, 11, 12, 13 4 நாட்கள் கொடுக்கலாம். எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் முந்தி செய்வது சிறந்தது. துல்ஹஜ் பிறை 10 வந்து நாம கொடுத்தால் அது சிறந்தது. அதனால மற்ற நாட்களில் கொடுக்க கூடாது என்ற வாதம் முழுக்க முழுக்க இறை செய்திக்கு குர்ஆன் சுன்னாக்கு எதிரான வாதம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி எந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் ஹாஜிகளுக்கும் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கும் உலுஹியாவுடைய சட்டம் ஒரே சட்டம் தான். திரும்ப நான் உங்களுக்கு சுருக்கமா ஞாபகப்படுத்துறேன். ஹாஜிகள் வந்து ஹஜ்ஜில் அறுத்து பலியிடுறாங்க பாருங்க, அது வந்து ஏற்கனவே இப்ராஹிம் நபியை அறுத்து பலியிடுவதற்கு அறியப்பட்ட நாட்கள். ஹஜ் பெருநாளைக்கு பெயர் ஈதுல் அல்ஹா என்பதுதான். உலுஹியா என்றால் ஹஜ் பெருநாளில் அறுத்து பலியிடக்கூடிய பிராணிக்கு பெயர் தான் உலுஹியா என்பது. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலுஹியாவுடைய அடிப்படையை நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். 22:34 வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், நாம் எல்லா சமுதாயத்திற்கும், நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகில் தோன்றிய எல்லா சமுதாயத்திற்கும் ஜஅல்னா மன்சகன், நாம் அவர்களுக்கு குர்பானியுடைய வழிமுறையை நிர்ணயித்திருக்கிறோம். மன்சக் என்று சொன்னால் பிராணிகளை அறுத்து பலியிடுதல் என்று அதனுடைய பொருள். அறுத்து பலியிடுதல் என்ற பொருளும் உண்டு, அறுத்து பலியிடக்கூடிய காலம் என்ற பொருளும் உண்டு, அறுத்து பலியிடக்கூடிய இடம் என்ற பொருளும் உண்டு. இந்த மன்சக் என்ற வார்த்தை விரிவான பொருள் கொண்ட ஒரு வார்த்தை. நாம் அதிகப்படியான விளக்கத்தை கேட்கலாமே தவிர தெளிவான ஆதாரம் தெரிந்த பிறகு நாம் அதில் சந்தேகம் கொண்டோம்னா வஹியை மறுத்து கொள்றதுக்கு என்ன செஞ்சிடும், உள்ளாகிவிடும். அதனால இந்த குர்பானி விஷயமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் குர்பானி தொடர்பான மிக முக்கியமான மார்க்க சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்திலே இங்கே இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில், அதிலும் குறிப்பாக ஏகத்துவ சிந்தனை உடைய மக்களுக்கு மத்தியிலே குர்பானி தொடர்பாக சில முக்கியமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. ஹஜ்ஜுக்கு சென்றவர்களும் ஊரில் இருப்பவர்களும் துல்ஹஜ் பிறை 10 மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து, இதை ஒரு சிலர் முன்வைக்கின்றார்கள். ஹஜ்ஜில் சென்றவர்களும் ஊரில் இருப்பவர்களும் ஒரு முறை மட்டும்தான் குர்பானை கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைப்பவர்கள் இன்னொரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கும் குர்பானிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது மிகப்பெரிய வழிகட்ட ஒரு கருத்து. அது எப்படி என்பதை நாம் ஆதாரங்களோடு பார்ப்போம். இன்னொரு சாரார் அவர்கள் எந்த கருத்தை முன்வைக்கிறார் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் 4 நாள் குர்பானி கொடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஊரில் இருப்பவர்கள் துல்ஹஜ் பிறை 10 அன்று மட்டும்தான், பெருநாள் தொழுத பிறகு மாலை சூரியன் மறைவதற்குள் அவர்கள் குர்பானி வணக்கத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இது இரண்டாவது கருத்து. நாம என்ன அடிப்படையை சொல்கிறோம் என்று சொன்னால், ஹஜ்ஜுக்கு சென்றவர்களும் ஹாஜிகள் அல்லாமல் உலகின் பிற பகுதிகளில் குர்பானி வணக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களும் துல்ஹஜ் பிறை 10, 11, 12, 13 ஆகிய 4 நாட்கள் குர்பானி வணக்கத்தை நிறைவேற்றலாம் என்ற அடிப்படையை நாம் முன்வைக்கிறோம். முதல் நான் சொன்ன 2 கருத்துக்களும் குர்ஆன் சுன்னா ஆதாரங்கள் அடிப்படையில் தவறான கருத்துக்கள். அவை குர்ஆன் சுன்னாக்கு எதிரானவை. அதிகமான மக்களுக்கு ஹஜ்ஜுடைய சட்டங்களை பற்றியும் குர்பானியுடைய சட்டங்களை பற்றியும் அவர்கள் குர்ஆன் சுன்னாவோடு அணுகி பார்க்காத காரணத்தினால் சில குர்ஆன் சுன்னாக்கு எதிரான கருத்துக்கள் சரியான கருத்துக்களை போன்று தெரியலாம். ஆனால் அவை முழுக்க முழுக்க குர்ஆன் சுன்னா வஹீயினுடைய ஆதாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தவறான கருத்தாகும், மார்க்கத்திற்கு எதிரான கருத்தாகும் என்பதைத்தான் நாம் இந்த அமர்விலே அடிப்படையாக தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். முதலாவதாக இந்த குர்பானியுடைய அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால்
இன்றைக்கு வழிகேடுகள் அதிகமாக பரவுவதற்கு காரணம், ஏகத்துவ சிந்தனை கொண்டவர்கள் குர்ஆன் வசனங்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களோடு மார்க்க சட்டங்களை உரசி பார்ப்பது கிடையாது. மார்க்க சட்டம் என்று சொல்லப்படக்கூடியவற்றை குர்ஆனோடு உரசி பார்த்து, நபிமொழிகளோடு உரசி பார்த்து அவை சரியாக இருக்கின்றதா என்பதை அதிகமான மக்கள் சிந்திப்பது கிடையாது. இதுதான் இன்றைக்கு பல தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே விதைக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. முதலாவதாக இந்த குர்பானியுடைய அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் 22வது அத்தியாயம் 34வது வசனத்தில் குர்பானியுடைய அடிப்படையை நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இந்த குர்பானி வணக்கம் என்பது, குர்பானி நான் என்று நான் சொல்வது, நம்முடைய வழக்கத்தில் நாம் ஹஜ் பெருநாளில் அறுத்து பலியிடக்கூடிய பிராணிகளை குர்பானி என்று நாம் சொல்கிறோம். குர்பான் என்று சொன்னால் இறைவனின் பக்கம் நம்மை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய எல்லா நல்லறங்களும் குர்பான். குர்பான் என்று சொன்னால் இறைவனின் பக்கம் நெருங்குதல் என்று அர்த்தம். ஹஜ்ஜிலும் சரி, மற்ற உலகின் மற்ற பகுதிகளிலும் சரி, அறுத்து பலியிடக்கூடிய பிராணிகளுக்கு பெயர் உலுஹியா என்பதுதான். அதுபோன்று ஹஜ் பெருநாளைக்கு பெயர் ஈதுல் அல்ஹா என்பதுதான். உலுஹியா என்றால் ஹஜ் பெருநாளில் அறுத்து பலியிடக்கூடிய பிராணிக்கு பெயர் தான் உலுஹியா என்பது. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலுஹியாவுடைய அடிப்படையை நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். 22:34 வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், நாம் எல்லா சமுதாயத்திற்கும், நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகில் தோன்றிய எல்லா சமுதாயத்திற்கும் ஜஅல்னா மன்சகன், நாம் அவர்களுக்கு குர்பானியுடைய வழிமுறையை நிர்ணயித்திருக்கிறோம். மன்சக் என்று சொன்னால் பிராணிகளை அறுத்து பலியிடுதல் என்று அதனுடைய பொருள். அறுத்து பலியிடுதல் என்ற பொருளும் உண்டு, அறுத்து பலியிடக்கூடிய காலம் என்ற பொருளும் உண்டு, அறுத்து பலியிடக்கூடிய இடம் என்ற பொருளும் உண்டு. இந்த மன்சக் என்ற வார்த்தை விரிவான பொருள் கொண்ட ஒரு வார்த்தை. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், இந்த குர்பானி நம்ம உலுஹியா வணக்கம் இருக்கு பாருங்க, இது நபிகள் நாயகத்துடைய உம்மத்தாகி நமக்கு மட்டும் அல்லாஹ் நிர்ணயிக்கவில்லை. வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், எல்லா உம்மத்துக்குமே நாம் என்ன செய்திருக்கின்றோம், இந்த குர்பானி வழிமுறையை நாம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். எதற்காக? லியதுகுரு ஸ்மல்லாஹி அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அன்ஆம் என்றால் ஆடு மாடு ஒட்டகம். ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளில் அவர்களுக்கு எதை நாம் வழங்கி இருக்கின்றோமோ அவற்றின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வதற்காக இந்த குர்பானி வணக்கத்தை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் என்ன செய்திருக்கின்றோம், நிர்ணயித்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஃபைலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய கடவுள் ஒரே கடவுள் தான். ஃபலஹு அஸ்லிமு வ பஷிரில் முஹ்பிதீன், அவனுக்கே நீங்கள் கட்டுப்படுங்கள், பணிந்து நடப்போருக்கு நற்செய்தி கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்ப நம்ம அடிப்படையாக தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, இந்த உலுஹியா வணக்கம் என்பது நம்முடைய உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் நிர்ணயித்து தந்த ஒன்றல்ல, எல்லா உம்மத்துக்குமே அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான். ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகள்ல அவங்களுக்கு எது வழங்கப்பட்டிருக்குதோ அதை அறுத்து பலியிடுவதற்குரிய வழிமுறையை, காலகட்டத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நிர்ணயித்து கொடுத்திருக்கிறான். இது அல்லாஹ்வால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வணக்கம் என்பதை நம்முடைய மனதில் நாம் என்ன செய்ய வேண்டும், முதலில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்முடைய இந்த நாம ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து நாம குர்பானி வணக்கத்தை நிறைவேற்றோம் பாருங்க. இந்த குர்பானி வணக்கம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த வழிமுறையை கொடுத்தானோ அதுதான் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வழிமுறையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் விரிவாக சொல்லி காட்டுகின்றான். நாம் இதை சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். சூரத்து சாஃபாத் 37வது அத்தியாயத்தில் 100 to 108 வரைக்கும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை கட்டி, அதற்கு பிறகு கஅபத்துல்லாவை அவர்கள் அதனுடைய அடித்தளத்திலிருந்து உயர்த்தி, அதற்கு பிறகுதான் ஹஜ்ஜுக்கு அறிவிப்பு செய்யறாங்க. அதற்கு முன்பாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்துல இந்த குர்பானி வணக்கம் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, இறைவன் புறத்திலிருந்து மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹின், எனக்கு நல்லொழுக்கமுடைய ஒரு குழந்தையை தருவாயாக என்று அவங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், அவருக்கு நாம் சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தையை நாம் நற்செய்தியாக சொன்னோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் செய்தான், அவர்களுக்கு நற்செய்தியாக குழந்தைய பாக்கியமா அல்லாஹ் கொடுத்தான். ஃபலம்மா பலக மாஅஹு ஸஅய, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உழைக்கக்கூடிய பருவத்தை அடைந்த போது அவங்க சொன்னாங்க, காலையா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹு, என்னுடைய மகனே, நான் என்னுடைய கனவில் உன்னை அறுப்பதாக கனவில் கண்டேன்.
ஃபன்துர், நீ சிந்தித்து பார், மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய் என்று என்ன செய்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட கேட்கிறாங்க. அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அபத்தி ஃபஅல் மா தூமர், என்னுடைய தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின், அல்லாஹ் நாடினால் என்னை உறுதிமிக்கவர்களில் பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் காண்பீர்கள் அப்படிங்கிறாங்க. ஃபலம்மா அஸ்லமா, இருவரும் இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்த போது தல்லஹூலில் ஜபீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படுக்கை முகம் குப்புற என்ன செய்தார்கள், கடத்தினார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வநாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று நாம் உரக்க அழைத்தோம், கது சத்தக்த ருயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், இன்னா கதாலிக நஜிஸில் முஹ்சினின், நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இஹ்சான் உடையவர்களுக்கு, இஹ்சான் என்று சொன்னால் நன்மை செய்யக்கூடியவர் என்ற அர்த்தம் உண்டு. அல்லாஹ்வை பார்ப்பது போல் இறைவனுக்கு அடிமணிந்து வாழக்கூடியவர்களுக்கு நாம் இப்படிதான் கூலி வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இன்னஹாதா லஹுவல் பலாவுல் முபீன், இது தெளிவான ஒரு மிகப்பெரிய சோதனை தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஓ ஃபதைனாஹு பிதுபிஹின் அதீம், அவருக்கு நாம் என்ன செய்தோம், மகத்தான ஒரு பலிப்பிராணியை அதற்கு ஈடாக கொடுத்தோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டு அதற்கு பகரமாக மகத்தான ஒரு பலிப்பிராணியை அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவர்களுக்கு கொடுத்தான். வதரக்னா அலைஹி ஃபில் ஆஹரீன், பின்வரக்கூடிய மக்களை அந்த வழிமுறையின் மீது நாம் என்ன செய்தோம், நிலைக்க செய்தோம். அப்ப நாம தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த நாம அறுத்து பலியிடக்கூடிய இந்த பெருநாள், இந்த வணக்கம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவை கெட்டுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு பலிப்பிராணியை ஈடாக அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் அதை அறுத்து பலியிட்டார்கள். வதரக்னா அலைஹி ஃபில் ஆஹரீன், பின்வரக்கூடிய மக்களில் அந்த வழிமுறையை நாம் நிலைக்க செய்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த தியாகத்திலிருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் செய்து விட்டான், இந்த குர்பானி அறுத்து பலியிடக்கூடிய வழிமுறை அல்லாஹ் நிலைக்க செய்தான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன வழிமுறையை கொடுத்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் அறுத்து பலியிட முன் வந்தார்கள் இறைவனுக்காக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தியாகத்தை புரிந்து கொண்டு அதற்கு பகரமாக ஒரு பலிப்பிராணியை அல்லாஹ் கொடுத்தான். அதை பின்வரக்கூடிய மக்களிடம் நிலைக்க செய்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த வழிமுறையை கொடுத்தானோ அதுதான் ஹஜ்ஜிலும் வழிமுறையாக்கப்பட்டது. அதுதான் உலகத்தில் உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் அது வழிமுறையாக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்லினான், ஃபத்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, நபியே இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறுத்து பலியிடுதல் வணக்கத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற வழிமுறையை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து பின்வரக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக செய்றாங்க, பின்பற்றி வருகின்றார்கள். இவை ஹஜ் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்த குர்பானி வழிமுறை என்பது முந்தைய சமுதாயங்களுக்கும் அல்லாஹ் செய்திருக்கின்றான், இந்த வழிமுறையை கொடுத்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உம்மத்துக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ் செய்திருக்கின்றான், இந்த அறுத்து பலியிடுவதை ஷரியத்தாக ஆக்கியிருக்கின்றான் என்பதை இந்த ஆதாரங்கள் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிதாக வளர்ந்த பிறகு இந்த அறுத்து பலியிடுதல் என்ற இந்த நிகழ்வெல்லாம் முடிந்து சில காலங்களுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் கஅபத்துல்லாவை கட்டி எழுப்புமாறு அல்லாஹ் செய்ய உத்தரவிடுகிறான். அதனுடைய அடிப்பகுதியிலிருந்து கட்டி எழுப்புமாறு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். ஏற்கனவே கஅபா இருந்தது, அதுதான் உலகத்தின் முதலாவது அமைக்கப்பட்ட பள்ளி. அது அன்றைய காலகட்டத்தில் அது இல்லாமல் இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் அதை கட்டி எழுப்புவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகிறான். அவர்கள் அந்த கஅபாவை கட்டி எழுப்பி அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போதே வதஹீரா பைத்தியல் தாயிஃபீன வல் ஆகிஃபீன வ ருக்குஇ சுஜூத், என்னுடைய இந்த ஆலயத்தை தவாப் செய்யக்கூடியவர்களுக்காகவும் இந்த ஆலயத்தில் நன்மையை நாடி தங்கி இருக்கக்கூடியவர்கள் இழ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்காகவும் ருக்கு செய்யக்கூடியவர்களுக்காகவும் சஜிதா செய்யக்கூடியவர்களுக்காகவும் நீர் தூய்மைப்படுத்துவீராக என்று அல்லாஹ் செய்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பியவுடன் அல்லாஹ் அவர்களுக்கு அடுத்த உத்தரவை பிறப்பிக்கின்றான். சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வஅذின் ஃபின்னாஸி பில் ஹஜ், இப்ராஹிமே மக்களுக்கு நீங்கள் ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை கட்டி எழுப்பியவுடன் மக்களுக்கு என்ன செய்யுங்கள், ஹஜ்ஜை பற்றி நீங்கள் அறிவிப்பீராக. யதூக ரிஜாலன் வ அலா குல்லி லாமிரின், அவர்கள்
கால்களால் நடந்தும், அன்றைய காலத்துல கால்களால் நடந்து வர முடியும், ஒட்டகங்கள்ல வர முடியும். இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஃபிளைட்டு, காரு, பஸ் எல்லாம் கிடையாது. அப்ப அன்றைய காலத்துல இருந்த நடைமுறை அல்லாஹ் சொல்கின்றான், நீ ஹஜ்ஜை பற்றி அறிவியுங்கள், அவர்களால் நடந்தவர்களாகவும் வஅலா குல்லி லாமிரின், மெலிந்த ஒவ்வொரு ஒட்டகத்திலிருந்தும் யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அந்த ஒட்டகங்கள் ஒவ்வொரு தூரமான பகுதிகளில் இருந்து மக்களை காபாவிற்கு கொண்டு வந்து சேர்க்கும். எதற்காக அவர்கள் காபாவிற்கு அந்த வருகின்றார்கள்? அல்லாஹ் ரெண்டு காரணங்களை சொல்கின்றான். லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுக்குரிய நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக, இம்மை மறுமை பலன்கள். ஏன்னா ஹஜ் என்பது அதில் ஏராளமான வணக்கங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வணக்கத்திற்கும் ஏராளமான முக்கியத்துவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது நம்ம ஹஜ் வழிகாட்டி முகாமில் கலந்து கொண்டவர்கள் நாம் படிக்கலாம். அது குர்ஆன் சுன்னாவை ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை படித்தால் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப ஹஜ்ஜில் உலகத்தினுடைய பயன்களும் இருக்கிறது, மறுமையினுடைய பயன்களும் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜுக்குரிய இரண்டு நோக்கங்களை குறிப்பிடுகின்றால். யஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அவர்களுக்குரிய நன்மைகளை அவர்கள் அடைந்து கொள்வதற்காகவும், வயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத்தின் அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அவர்களுக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடைகளில் எதை நாம் அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோமோ அவற்றின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காகவும் வருவார்கள். எந்த நாட்களில்? ஃபி அய்யாமி மஅலூமாத், அறியப்பட்ட நாட்களில் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ் அறிவிப்பு செய்யும் போதே மக்கள் என்ன செய்வார்கள்? இந்த ஹஜ்ஜுக்கு அறியப்பட்ட நாட்களில் அவங்க என்ன செய்வாங்க? கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அப்ப கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவது என்றால் அறுத்து பலியிடுவது. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்கு அறிவிப்பு செய்யும் போதே என்ன அல்லாஹ் சொல்கின்றான்? பிராணிகளை அறுப்பதற்காக அறியப்பட்ட நாட்களில் அவங்க என்ன செய்வாங்க? இங்க கால்நடைகள் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவார்கள். அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் என்றால் அறுத்து பலியிடுது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லும் போதே அறியப்பட்ட நாட்களில் அவர் அறுத்து பலியிடுவார் என்று சொன்னால், இந்த குர்பானி வணக்கம் எந்தெந்த நாட்களில் நிறைவேற்ற வேண்டும் என்பது முன்கூட்டி என்ன செய்யப்பட்டிருக்கு? இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்தில் அறியப்பட்டு இருக்கிறது. அதான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்பு செய்யும் போதே அல்லாஹ் எப்படி சொல்றான்? அறியப்பட்ட நாட்களில் என்ன செய்வார்கள்? கால்நடைகளின் மீது, ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அவர் அறுத்து பலியிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப நாம விளங்கிக் கொள்ள வேண்டும், ஹஜ்ஜில் ஹாஜிகள் அறுத்து பலியிடாது அல்லவா? அது என்னவென்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு முன்பாகவே அறுத்து பலியிடக்கூடிய அந்த வணக்கத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி காட்டினேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அறுத்து பலியிடக்கூடிய வழிமுறை நிர்ணயித்திருக்கின்றான். இரண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு அறிவிப்பு செய்வதற்கு முன்பாகவே அவங்க எந்த வழிமுறையை அல்லாஹ் அவர்களுக்கு மார்க்கமாக்கி விட்டான்? அறுத்து பலியிடக்கூடிய வணக்கத்தை அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கமாக்கி விட்டான். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இப்ராஹிம் நபிக்கு நீங்க ஹஜ்ஜுக்கு அறிவிப்பு செய்யுங்க, அவங்க தங்களுடைய நன்மைகளை அடைந்து கொள்வதற்காகவும் அவர்களுக்கு நாம் வழங்கி இருக்கக்கூடிய ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடைகளின் மீது அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காக என்ன செய்வார்கள்? வருவார்கள். இப்ப இந்த வசனம் இருக்கு பாருங்க, இதுதான் இப்போ பிரச்சனைக்குரிய வசனம். பிரச்சனை அதுல கிடையாது, அது தெளிவான வசனம். ஆனால் ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா, இந்த வசனம் கால்நடைகளை அறுப்பதை பற்றி பேசவில்லை. எதை பற்றி பேசவில்லை? கால்நடைகளை அறுப்பதை பற்றி பேசவில்லை என்கின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்ப இது எதுக்கு? இந்த வசனம் எதை பற்றி பேசுகிறதுன்னு கேட்டால், அவங்க ஹஜ்ஜுக்கு போய் என்ன செய்யணும்? அல்லாஹ் நமக்கு ஆடு, மாடு, ஒட்டகத்தை தந்திருக்கிறானா இல்லையா? இதுக்காக ஹஜ்ஜில் போய் என்ன செய்யணும்? அல்லாஹ் நாம நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஆடு, மாடு, ஒட்டகத்தை மட்டுமா தந்திருக்கிறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ரிஸ்க்குக்காக தந்தது அல்லாஹ்வுடைய நியமத்துல நாம கணக்கிட போனா அது கணக்கிடவே முடியாது. காடை, கௌதாரி, என்னென்ன கோழியை சாப்பிடுறோம், அரிசியை சாப்பிடுறோம், அதுல எத்தனை வகையான அரிசிகள் இருக்கிறது. ஒருவனுக்கு வாய்க்கக்கூடிய நல்ல மனைவி அவனுக்குரிய ரிசுக்கு, ஒருவனுக்கு வாய்க்கக்கூடிய நல்ல குழந்தை அவனுக்குரிய ரிசுக்கு, அல்லாஹ் தந்த எல்லாமே ரிசுக்கு தானே. இந்த 3 ரிசுக்கு தந்ததுக்காக மட்டும் ஹஜ்ஜில் போய் அல்லாஹ் நினைச்சு பார்க்கறதுன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குது? அல்லாஹ் தந்த எவ்வளவு நியமத்துகள் இருக்கிறது. ரெண்டாவது என்ன சொன்னோம்னா, இந்த இடத்துல அப்படி ஒரு மீனிங்கே கிடையாது. திருமறை குர்ஆன்ல எந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் கால்நடைகளின் மீது, உண்ணக்கூடிய பிராணிகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவது என்றால் அறுத்து பலியிடுதல் என்பதுதான் என்பது குர்ஆனிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை சிந்தித்து பார்த்தாலே அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களுக்கு நாம் வழங்கிய ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடைகளின் மீது அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காக வருவார்கள்.
அப்ப கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் என்பது அறுத்து பலியிடுதல் என்பதனால் தான் அல்லாஹ் சொல்கின்றான் ஃபகுலூ மின்ஹா. அதுக்கு அடுத்த வாக்கியம், அறுத்து பலியிட்ட பிறகு நீங்கள் அதிலிருந்து என்ன செய்யுங்கள், சாப்பிடுங்கள். வஅதிமுல் பாயிஸல் ஃபகீர், அதிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, வறுமையில் வாடக்கூடிய ஏழைகளுக்கும் நீங்கள் அந்த இறைச்சியை கொடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவிடுகின்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப இந்த வசனமே தெளிவா சொல்லிருது, கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் என்றால் என்ன அர்த்தம் தான், பிராணிகளை அறுத்து பலியிடுவதுதான். உண்ணக்கூடிய பிராணிகள் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றதுதான் அறுத்து பலியிடுதல் என்பது. இதை சுருக்கமாக நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த பிராணிகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுதல் என்பது, அறுத்து பலியிடுதல் என்பதுதான் கடுகளவு சந்தேகம் இல்லாத விஷயம். தவறான ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டு அதை குர்ஆன் வசனம் அதற்கு எதிராக இருக்கிறது, தவறான ஒரு சட்டத்தை வச்சுட்டாங்க. என்ன சட்டத்தை சொல்லிட்டாங்க, குர்பானி துளுகச்சு பிறை 10 மட்டும்தான் நாம ஆடு மாடு ஒட்டகங்களை அறுக்க வேண்டும் என்று தவறான சட்டத்தை சொன்ன பிறகு குர்ஆன் வசனம் அதற்கு நேர் எதிராக இருக்கிறது. ஹஜ்ஜில் வரக்கூடியவங்க அவங்க அறியப்பட்ட நாட்களில் ஆடு மாடு ஒட்டகங்களையுமே அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், இப்ராஹிம் நபிக்கு உத்தரவு போடுகின்றான். இவங்களுடைய கருத்துப்படி ஹஜ்ஜில 4 நாள் அறுக்கலாம் என்றால் ஊரிலும் 4 நாள் அறுக்கலாம் என்ற கருத்தில் இருக்கின்றார்கள். ஊர்லயும் சரி, ஊர்ல ஒரு நாள் மட்டும்தான் அறுக்கணும்னு சொல்றாங்களா, இவங்களுடைய வாதம் என்ன, நம்பிக்கை என்ன, ஹஜ்ஜில 4 நாள் அறுக்கலாம்னா ஊர்ல அது குறிக்கும். அப்ப நம்ம ஊர்ல ஒரு நாள் சொல்லிட்டோமே, ஹஜ் அல்லாத பகுதிகள்ல, மக்கா அல்லாத பகுதிகளுக்கு ஒரு நாள் சொல்லிட்டோமே. அப்ப இந்த வசனத்தில் ஹஜ்ஜில் 4 நாட்கள் கொடுக்கலாம் என்று வந்துவிட்டால் உலகத்துல எல்லா போது 4 நாள் கொடுக்கலாம் என்று வந்து விடுமே, அதான் சட்டம். அப்ப என்ன பண்றாங்க, ஹஜ்ஜுக்கும் அறுத்து பலியிடுதலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வழிகேட்டை செய்யறாங்க, சமுதாயத்துக்கு மத்தியில புகுத்துறாங்க, முன் வைக்கிறாங்க. ஆனால் இது குர்ஆனுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வழிகேடு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக இதற்கு நாம சில ஆதாரங்களை சொல்லி காட்டுகின்றோம். சூரத்துல் ஹஜ்ஜில 22வது அத்தியாயத்துல 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நாம் ஏற்கனவே சொன்னதுதான், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவர்களுக்கு நாம் வழங்கிய ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காக நாம் குர்பானி கொடுப்பதை, அறுத்து பலியிடுவதை நாம் நிர்ணயித்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இது எதுதான் பேசுது, ஆடு மாடு ஒட்டகங்களின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றதுன்னா அறுத்து பலியிடுவதுதான். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ்ஜில 36, 37 அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ஜுக்கு செல்லும் போது ஒட்டகங்களை அங்க போய் குர்பானி கொடுப்பதற்காக கையோடு என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. ஹஜ்ஜுக்கும் குர்பானிக்கு அவ்வளவு நெருக்கம். அல்லாஹ் ஹஜ்ஜை வச்சது அதுக்காகத்தான். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, வல் புதுன ஜஅல்நாஹ லகும் மின் ஷஆயிரில்லாஹ், ஹஜ்ஜுக்கு செல்லும் போது அழைத்து செல்லப்படக்கூடிய ஒட்டகங்களுக்கு அறுப்பதற்காக கொண்டு செல்லப்படக்கூடிய ஒட்டகங்களுக்கு புதுன் என்று சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், இந்த ஹஜ்ஜில மக்காவில் போய் அறுத்து பலியிடக்கூடிய அந்த ஒட்டகங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக ஆக்கியிருக்கின்றான். ஹஜ்ஜில் அறுத்து பலியிடக்கூடிய ஒட்டகங்கள் இருக்கு பாருங்க, எப்படி சஃபா மர்வா அல்லாஹ் ஏற்படுத்திய அடையாளங்களோ, அதே மாதிரி ஹஜ்ஜில போய் குர்பானி கொடுக்கப்படக்கூடிய அறுத்து பலியிடக்கூடிய ஒட்டகங்கள் அல்லாஹ் ஏற்படுத்திய அடையாளங்கள். லகும் ஃபியா கைருன், அதிலே உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. ஃபதுகுருஸ்மல்லாஹி அலைஹா, அந்த ஒட்டகங்களின் மீது சவாஃப, அவற்றை நிற்க வைத்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள். ஒட்டகத்தை எப்படி அறுப்பாங்க, அதை மாட்ட மாதிரி கட்டிக்கல மலத்தி அறுக்க மாட்டாங்க, நிற்க வைத்தான் அறுப்பார்கள். அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், ஒட்டகத்தை நிற்க வைத்த நிலையில, சவாஃப்னா ஒரு காலை மடிச்சு கட்டி நிப்பாட்டி வைக்கிறது. அப்ப நிற்க வைத்த நிலை, அவற்றின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்கள். அப்போ நிற்க வைத்த நிலையில் ஒட்டகத்தின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னால் அறுத்தால் என்ன செஞ்சிடும், அது அறுக்கப்பட்டு விடும். ஃபைதா வஜபத் ஜுனூபுஹா, அங்கே விலாப்புறம் சாய்ந்து விட்டால் ஃபகுலூ மின்ஹா, அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள். வஅதிமுல் கானிய வல் முஅ்தர்ர, யாசகம் கேட்டு வரக்கூடிய ஏழைகளுக்கும் யாசகம் கேட்க வெட்கப்படக்கூடிய ஏழைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை வழங்குங்கள். அப்ப இந்த வசனம் தெளிவா சொல்லுதா இல்லைங்களா? ஹஜ்ஜில் அறுக்கப்படக்கூடிய ஒட்டகம் என்பது ஷஆயிர் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். அப்ப ரப்புல் ஆலமீன் இவ்வளவு பெரிய மகிமையை ஹஜ்ஜில் கொடுக்கப்படக்கூடிய அந்த புகியா பிராணிக்கு அல்லாஹ் சொல்லும் போது, அதை ஒருவர் அடியோடு ஹஜ்ஜுக்கும் குர்பானிக்கும் சம்பந்தம் இல்லை என்று வாதிப்பார் என்றால் மிகப்பெரிய வழிகேடு. மார்க்க ஞானம் உள்ள குர்ஆனுடைய வசனங்களை சிந்தித்து பார்க்கக்கூடிய எவரும் இதை செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது, நமக்கு நேரம் இருந்தால் சொல்லி காட்டும். அப்ப இந்த வசனம் அது போன்று சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 4வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், வதுகுருஸ்மல்லாஹி அலைஹி, நீங்க வேட்டை பிராணிகளை நாயை வேட்டையாடுறது பயிற்சி கொடுத்து அனுப்பும் போது
அது வேட்டை பிராணியை பிடித்து கொண்டு வந்தால் அதன் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுங்கள், அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுத்து என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 6வது அத்தியாயம் 118வது வசனத்துல ஃபகுலு மிம்மா துக்கிர ஸ்முல்லாஹி அலைஹி, எதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டதோ அதை சாப்பிடுங்கள். எதன் மீது அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டதோ அதை சாப்பிடுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் அர்த்தா தான் நமக்கு அது சாப்பிடுவது என்ன செய்யும், ஹலாலா. அப்ப நமக்கு தெளிவாக தெரிகிறது உண்ணக்கூடிய பிராணிகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் என்பது அது அறுப்பது தான். அதுக்கு வேற அர்த்தமே என்ன செய்யாது, வராது. உண்ணக்கூடிய ஒரு ஒட்டகத்தின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னாங்கன்னா அறுத்து பலியிட்டான். குர்ஆன்ல இதை தவிர வேற அர்த்தத்தில் வரவே கிடையாது. ஹதீஸ்ல இதை தவிர வேற அர்த்தத்தில் வரவே கிடையாது. வேற மற்ற இடங்கள்ல நீங்க தூங்கும் போது பிஸ்மில்லா சொல்லி ஜன்னலை சாத்துங்க அப்படின்னு ஜன்னல் சாப்பிடக்கூடிய பொருளா பாத்தீங்களா? இங்க ஜன்னல்ல பிஸ்மில்லா சொல்லணும் வருது. எந்த இடத்துல மார்க்கம் ஒரு பிராணியின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வது என்றால் அறுத்து பலியிடுதல் என்று வந்த பிறகு அதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கும் பொழுது பொருத்தமில்லாத ஒன்றை சொல்லி இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பெயரை சொல்றது அதுக்குதான் சொல்லுவீங்களா? ஒழு செய்யும் போது பிஸ்மில்லா சொல்லுங்கன்றது அது அதுக்குதான் சொல்லுவீங்களா அப்படி கேட்டா இது ஒரு முழுக்க தவறான முட்டாள்தனமான ஒரு வாதம் என்று என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்ணக்கூடிய பிராணிகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்வது அறுத்ததுதான். அப்ப இந்த வசனம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஷரியத்துல அறுத்து பலியிடக்கூடிய நாட்கள் பல நாட்கள், எத்தனை நாட்கள் பின்னாடி விளக்குறேன். அப்ப இந்த வசனம் தெளிவா சொல்லுது. என்ன சொல்கிறது? அவர்கள் வயதுகுருஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத், அறியப்பட்ட நாட்களில் அவர்களுக்கு நாம் வழங்கிய ஆடு மாடு ஒட்டகம் ஆகிய கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவதற்காக வருவார்கள், அறுப்பதற்காக வருவார்கள். அப்ப இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஷரியத்தை நமக்கும் ஷரியத்து. அப்ப அவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் ஒரு நாள் அல்ல, அறியப்பட்ட நாள் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹஜ்ஜை அறிவிப்பதற்கு முன்பாகவே அந்த நாட்கள் அறியப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் உத்தரவாக விடுகின்றான். அதுதான் நமக்கு ஷரியத்தாக செய்யப்பட்டிருக்கிறது, ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த வசனம் தெளிவான ஒரு கருத்தை தருகிறது. குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள், குர்பானி வணக்கத்திற்குரிய நாட்கள் ஒரு நாள் அல்ல, அது பல நாட்கள். உலகத்தில் உள்ள எல்லா மார்க்க அறிஞர்களும் குர்பானி பிராணிகளுக்குரிய சட்டம் அது ஹாஜிகளுக்கும் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கும் பொதுவான சட்டம் என்றுதான் நினைச்சாங்க, சொல்றாங்க. அப்படிதான் நபிகள் நம்ம சொல்லி இருக்கிறாங்க. அதுக்குரிய ஆதாரங்களை நம்ம குறிப்பிடுவோம். அப்ப முதல்ல விளங்கிருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ்ஜில 22வது சூரா 28வது வசனத்துல அறுத்து பலியிடக்கூடிய நாட்கள் ஒரு நாள் என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை, அறியப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப அறியப்பட்ட நாட்கள் என்றால் எந்த நாட்கள் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி என்ன செய்து ஏற்படுகிறது. அறியப்பட்ட நாட்கள் என்றால் அறுப்பதற்கு அறியப்பட்ட நாட்கள். நம்முடைய ஹதீஸ்கள் நாம் பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல உரைகள்ல சொல்லி இருக்கிறாங்க, நீங்க துல்கச்சி பிறை 10 தான் நாம குர்பானி வணக்கத்தை நிறைவேற்றுவது ஆரம்பிக்கக்கூடிய நாள். அப்ப பெருநாள் தொழுகையை முடித்த பிறகுதான் என்ன செய்ய வேண்டும், குர்பானியை கொடுக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல நாட்கள் என்று சொல்வதனால் அந்த ஹஜ்ஜில் நமக்கு தெளிவா விளங்குது. துல்கச்சி பிறை 10ல இருந்து 13ஓட ஹஜ்ஜு முடிந்து விடுது. 8 ஆரம்பிக்குது. 8 அறுத்து பலியிட மாட்டாங்க. அறுத்து பலியிடுதல் எப்பதான் ஆரம்பிக்கும், 10ல தான் ஆரம்பிக்கும். ஹஜ்ஜு எப்பொழுது முடிகிறது, 13இல் முடிகிறது. ஹஜ்ஜு என்பது எப்பொழுது முடிகிறது, 13இல் முடிகிறது. அப்போ ஹஜ்ஜு 13இல் முடியும் பொழுது பிறை 10, 11, 12, 13 இந்த 4 நாட்களும் அறுப்பதற்கு அறியப்பட்ட நாட்கள். இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்திலும் அறியப்பட்ட நாட்கள், நபிகள் நாயகத்துடைய உம்மத்திலும் அறியப்பட்ட நாட்கள் என்று நம்ம செய்யலாம், தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இதற்கு இன்னும் பல சான்றுகள் இருக்கிறது. நான் இதை உங்களுக்கு முதலாக சொல்லி காட்டுங்க. அப்ப குர்பானிக்குரிய நாள் என்பது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படையில் அது ஒரு நாள் கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இந்த வசனம் 22, 28வது வசனம் கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறுதல் என்றால் அது அறுத்து பலியிடுவதைத்தான் குறிக்கும். இதுல 100% அல்ல, 200% அல்ல, இது கடுகளை கூட என்ன கிடையாது, சந்தேகம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் அறுத்து பலியிட குர்ஆன் ஆயத்துக்கள் எல்லாம் அந்த கருத்தில் தான், இந்த வாசக அமைப்பு அறுக்கின்ற கருத்தில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலேயே நீ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லுங்க, அதை நீங்களும் உண்ணுங்கள், சிரமப்படக்கூடிய ஏழைகளுக்கும் கொடுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த கருத்து தப்பு. எந்த கருத்து தப்பு, ஹஜ்ஜில் அறுத்து பலியிடுவதை பற்றி பேசவில்லை என்ற கருத்து இருக்கு பாருங்க, இந்த கருத்து தப்புன்னு விளங்கிடலாம். இப்போ இந்த வசனத்துல அறுத்து பலியிடுவதைத்தான் குறிக்கும் என்று ஏற்றுக்கொண்டால் அவங்களுடைய கருத்துப்படி உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் 4 நாட்கள் அறுத்து பலியிடலாம் என்ற கருத்துக்கு வந்தாக வேண்டும் என்பதனால்தான் இதை மறுக்கிறாங்க. முதல் சாரர்
இன்னொரு சாரார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, இல்ல இல்ல இது ஹஜ்ஜில் 4 நாட்கள் அறுப்பதைத்தான் குறிக்கும், அந்த கருத்தை ஏத்துக்கிறாங்க. எந்த கருத்தை ஏத்துக்கிறாங்க? புதுசா இந்த வசனம் ஹஜ்ஜில் ஹாஜிகள் என்ன செய்யலாம், 4 நாட்கள் அறுத்து கொள்ளலாம். ஆனால் ஹாஜிகள் அல்லாத மற்றவர்களுக்கு ஒரு நாள் தான் என்ன செய்யணும். உலகத்தில் எங்க உள்ளவங்க அறுத்தாலும் ஒரு நாள் தான் அறுக்க வேண்டும். ஒரு நாள் என்றால் 2 நாள் தொழுகை முடிந்து சூரியன் மறைவதற்குள், ஏன்னா சூரியன் மறைஞ்சிட்டா தொழுகை 11 ஆயிரும். ஒரு நாள் தான் அறுக்க வேண்டும் என்று இன்னொரு கருத்து என்ன செய்யப்படுது, முன்வைக்கப்படுது. இதுவும் முழுக்க முழுக்க தவறான கருத்து, வஹீக்கு எதிரான கருத்து. என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, ஹஜ்ஜுக்கு அறுப்பதற்கு சொல்லப்பட்ட நாட்களை நீங்க எப்படி மற்ற நாட்களோட பொருத்தலாம் கேள்வி கேட்கிறாங்க. ஒன்றை வழங்கிக் கொள்ளுங்கள், நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த குர்பானி வணக்கம் என்பது இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்துல ஹஜ்ஜுக்கு அறிவிப்பு செய்வதற்கு முன்பாகவே என்ன செய்தது, இந்த வணக்கம் இருந்தது. அவர்கள் குறிப்பிட்ட நாட்கள் செய்தார்கள், அறுத்து பலியிட்டு வந்தார்கள். இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்துல இருந்த அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜை அறிவிப்பு செய்யுமாறு சொல்லும் போது அவர்கள் இதற்கு முன்பாக எந்த நாட்களை அறுத்து பலியிட்டு வந்தாங்களோ, நம்ம பழங்கிட்டுல நபிகள் நாயகத்துடைய எல்லா ஹதீஸையும் வச்சு பார்க்கும்போது பிறை 10, 11, 12, 13 இந்த 4 நாட்களை அறிவிப்பு அவங்க இப்ராஹிம் நபியுடைய ஷரியத்துல உள்ளதான் நமக்கும் ஷரியத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதை ஹஜ்ஜில் ஒரு அங்கமாக அல்லாஹ் செய்ய ஆக்குகிறார். குர்பானி வணக்கம் என்பது ஹஜ்ஜுக்கு முன்பாகவே இப்ராஹிம் நபி ஷரியத்துல இருந்தது. அதுதான் ஹஜ்ஜிலும் செய்யப்படுகிறது. இப்ப சில வணக்கங்கள் இருக்கு பாருங்க, அது பல இடங்கள்ல சொல்லப்படும். இப்ப உம்ராக்கு போறோம், உம்ராக்கு போறவங்க என்ன செய்வாங்க, தவாப் செய்வாங்க. உம்ராக்கு போறவங்க சை செய்வாங்க. உம்ரா எல்லா டைப்லயும் என்ன செய்யலாம். ஹஜ்ஜுக்கு போறவங்க என்ன செய்வாங்க, தவாப் செய்வாங்க. ஹஜ்ஜுக்கு போறவங்க என்ன செய்வாங்க, சை செய்வாங்க. அப்ப உம்ராவிலும் தவாப் இருக்கும், சை இருக்கும், முடிய வெட்டுறது இருக்கும், முடிய மடிக்கிறது இருக்கும். ஹஜ்ஜிலையும் தவாஃப் இருக்கும், சை இருக்கும், முடிய வெட்டுறது இருக்கும், முடிய மடிக்கிறது இருக்கும், மகாம இப்ராஹிம் 2 ரக்காத்து தொழுகிறது இருக்கும், சம்சம் தண்ணியை குடிக்கிறது இருக்கும். இப்போ ஒரு சில வணக்கங்கள் பல இடங்களில் அல்லது 2 இடங்களில் செய்வதற்காக உத்தரவிடப்பட்டால் அந்த வணக்கத்திற்குரிய அடிப்படைகள் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப நீங்க உம்ராவில் தவாஃப் செய்றாங்களா இல்லைங்களா, இந்த தவாஃப் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், ஹஜ்ருல் அஸ்வத்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்லையும் ஹஜ்ருல் அஸ்வத்ல இருந்தான். சஃபா மர்வாக்கு மத்தியில் ஓடக்கூடிய சட்டங்கள் உம்ராவில் எப்படியோ அப்படித்தான் இது ஹஜ்லையும். உம்ராவிற்கென்று பிரத்யோகமாக சில சட்டங்கள் சொல்லப்பட்டு அது மட்டும் என்ன செய்யும், விதிவிலக்காகும். அப்ப இந்த குர்பானி சட்டங்கள் என்பது ஹஜ்ஜிலும் ஹஜ்ஜிலும் வெளியேயும் ஒரே விதமான சட்டங்கள் தான். எத்தனை நாள் அறுக்க வேண்டும் என்பது ஹஜ்ஜிலையும் ஒரு சட்டம் தான், ஹஜ்ஜுக்கு வெளியும் ஒரே சட்டம் தான். எந்த வயதுடைய பிராணியை அறுக்க வேண்டும் என்பது ஹாஜிகளுக்கும் ஹாஜில் அல்லாதவங்களுக்கும் ஒரே சட்டம் தான். எத்தனை பேர் கூட்டு சேரலாம் என்பது ஹாஜிகளுக்கும் ஹாஜில் அல்லாதவங்களுக்கும் ஒரே சட்டம் தான். உரிச்ச தோலை என்ன செய்யலாம் என்பது ஹாஜிகளுக்கும் ஹாஜில் அல்லாதவங்களுக்கும் ஒரே சட்டம் தான். இந்த குர்பானி என்பது ஒரே சட்டமாக, குர்பானி பிராணியுடைய சட்டம் என்பது ஒரே சட்டமாக இருப்பதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகளுக்கும் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கும் குர்பானியுடைய சட்டங்களை ஒரே மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. இதனுடைய இன்னொரு அடிப்படையை உடைக்கணும். இப்ப தொழுகை இருக்குது, தொழுகைக்கு கடமையான தொழுகை இருக்கிறது, சுன்னத்தான தொழுகை இருக்குது, நோன்பு பெருநாள் இருக்குது, அதே மாதிரி கரகண தொழுகை இருக்குது, இப்படி பதுகா தொழுகை இருக்குது, வித்ரு தொழுகை இருக்கு, இப்படி பல தொழுகை இருக்கு. ஒவ்வொரு தொழுகைக்கும் பொதுவான அடிப்படைகள் எப்படி பொதுவான அடிப்படைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான தொழுகை நெஞ்சில கைகளை கட்டினார்கள் என்று சொன்னால் அதுதான் சுன்னத்தான தொழுகைக்கும், அதுதான் நோன்பு பெருநாள் தொழுகைக்கும், அதுதான் எல்லா கரகண தொழுகைக்கும். எங்கெல்லாம் தொழுகையில கையை கட்டுறது வருது அங்க எல்லாம் அப்படித்தான். ரசூலா எப்படி ருக்கு செஞ்சாங்களோ இதை ஒரு இப்படி வாதிக்கிறான் வச்சிருங்க, அது கடமையான தொழுகையில தான் நெஞ்சில கை வச்சாங்க, சுன்னத்துக்கு இருக்கான்னு கேட்டா இது முட்டாள்தனம். ஒரு வணக்கம் பொதுவான அடிப்படைகள் எல்லா வணக்கத்துக்குமே இருக்கும். இப்ப இன்னமது ஆமாலும் பின்னியாத்தத்துக்கு வச்சிருங்க, இது எல்லா வணக்கத்துக்கும் எந்த ஒரு வணக்கத்தை அல்லாஹ் செஞ்சாலும் நிய்யத்து முக்கியம். ரசூலா இந்த வணக்கத்துக்கு தானே சொன்னாங்க, தொழுகைக்கு சொன்னாங்களா, யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, குர்பானி பிராணியுடைய இறைச்சிகளோ ரத்தங்களோ அல்லாஹ்வை அடையாது, உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை அடையும். அப்ப குர்பானிக்கு தான் செய்யப்பட்டிருக்கிறது, தக்வா வேணும், இறையச்சம் வேணும், இஹ்லாஸ் வேணும் சொல்லப்பட்டிருக்கு. தொழுகைக்கு குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறதா? இப்படி கேட்டோம்னா அது முட்டாள்தனம். சில பொதுவான அடிப்படைகள் எல்லா வணக்கத்துக்கும் பொது. எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சுஜூத் செய்யணும், எப்படி சமியல்லாத மதம் எப்படி நடக்கணும், இது வந்துட்டா கடமையான தொழுகை செய்யறதா சுன்னத்தான தொழுகைக்கு, சுன்னத்துக்கு செய்யறதா வித்துருக்கு, வித்துருக்கு செய்யறதா பெருநாள் தொழுகை, அதுதான் கிரகண தொழுகைக்கும்.
இப்படிதான் எல்லா தொழுகைக்கும் பொதுவான அடிப்படைகள். சில விஷயங்கள் சில சட்டங்கள் மாறும். பெருநாள் தொழுகையில முதல் ரக்காத்துல அதிகப்படியா 7 தக்பீர் சொன்னா அதுக்கு 7 தக்பீர் சொல்றோம், அதுக்கு ஹதீஸ் ஆதாரம் வந்துடும். அந்த ஆதாரம் வரும்போது நாம் என்ன செய்வோம், இணைத்துக் கொள்வோம். அப்போ பொதுவான அடிப்படைகள் என்பது அது அந்த வணக்கம் எங்கெல்லாம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த பொதுவான அடிப்படைகள் பொருந்தும். இதான் மார்க்கத்துடைய அடிப்படை. ஒவ்வொரு செயலுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, சுன்னத்துக்கு இப்படி காட்டுங்க, ஃபர்துக்கு இப்படி காட்டுங்க, கிரகணத்துக்கு காட்டுங்கன்னு யாரும் கேட்டால் மார்க்கத்துடைய அடிச்சுவடி தெரியாதவர்கள். அப்ப இந்த ஹஜ்ஜுடைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஹஜ்ஜில் உள்ள குர்பானி சட்டமும் ஹஜ்ஜுக்கு வெளியே உள்ள குர்பானி சட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே விதமாக தான் செஞ்சிருக்கிறாங்க, அணுகி இருக்கிறாங்க. இதை எப்படிலாம் நம்ம முதலாவது ஒவ்வொரு விஷயமாக விளங்கிக் கொள்வோம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஹாஜிகள் மட்டும்தான் 4 நாள் அறுக்கலாம், உலகத்தில் உள்ள மற்ற பகுதிகளில் உள்ளவங்க 1 நாள் தான் இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? இந்த அடிப்படையோட நபிகள் நாயகத்துடைய செயலை நோக்கினால் இது நபியுடைய வழிமுறைக்கு மாற்றமாக இருப்பது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது அடிப்படை என்ன, சஹீஹுல் புகாரில 1699வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 10ல தான் எங்க போறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜத்துல் விதா, நபிகள் நாயகம் செஞ்ச ஹஜ்ஜு ஒரே ஹஜ்ஜு தான். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது ஹிஜ்ரி 9ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, அவங்க தலைமையில ஹஜ்ஜுக்கு அனுப்புறாங்க. ஹஜ்ஜுக்கு அனுப்பும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அறுத்து பலியிடுவதற்காக என்ன செய்றாங்க, மதீனாவில் இருந்தே குர்பானி பிராணிக்கு அடையாள மாலை இடுவாங்க. அடையாள மாலைன்னா அந்த மாலையை போட்டோம்னா அதை யாரும் செய்ய மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அந்த பிராணி எங்க போய் தான் அறுத்து பலியிட வேண்டும், ஹஜ்ஜு பெருநாள்ல போய் மக்காவில் வச்சு தான் செய்யப்பட வேண்டும், அறுத்து பலியிட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கிறாங்க, மதீனாவில் இருக்கிறாங்க. அன்றைய காலத்துல மக்கள்கிட்ட இந்த பழக்கம் இருந்துச்சு. ஹஜ்ஜுக்கு போகாதவங்க என்ன செய்வாங்க, அவங்க மதீனாவிலிருந்து பலி பிராணிகளுக்கு மாலை இட்டு அதை எங்க அனுப்பி வைப்பாங்க, மக்காவில் போய் அறுப்பதற்காக ஹஜ்ஜுக்கு போறவங்களோட சேர்த்து என்ன செய்வாங்க, அனுப்பி வைப்பாங்க. இப்போ இவங்களுடைய வாதம் என்ன, மக்காவில் உள்ளவங்க 4 நாள் அறுக்கலாம், மக்காவில் இல்லாதவங்க ஹஜ்ஜுக்கு போறோம் ஹஜ்ஜு செய்யக்கூடியவங்க மட்டும் 4 நாள் அறுக்கலாம், ஹாஜில் அல்லாதவங்க 4 நாள் அறுக்க கூடாதுன்னு சொன்னோம்னா, அப்ப நபியுடைய காலத்துல ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் பலிப்பிராணிகளை மக்காவில் வைத்து அறுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு அடையாள மாலையிட்டு என்ன செய்வாங்க, அனுப்பி மக்கள் அனுப்பி வைப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன செய்றாங்க, அப்படி அனுப்பி வச்சிருப்பதாக புகாரி 1699 சொல்லுது. இப்ப என்ன கேள்வி, ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் 1 நாள் மட்டும்தான் அறுக்கலாம், மக்காவில் உள்ளவங்க ஹாஜிகள் 4 நாள் அறுக்கலாம்னு சொன்னோம்னா, நபியுடைய காலத்துல ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் தங்களுடைய பிராணிகளை அனுப்பி வைத்தார்களே, அது அங்கு செல்லக்கூடிய ஹாஜிகளை சொல்லி அனுப்பியிருப்பாங்களா இல்லையா? எப்ப நீங்க 4 நாள் அறுப்பீங்க, இது நான் ஹஜ்ஜுக்கு வரல, இது நான் உங்களோட பிராணிகளை அனுப்புறேன், நீங்க முதல் நாளே அறுத்து விட வேண்டும் என்று நபியா சொல்லி அனுப்புனாங்களா? அப்படி எந்த விதமான செய்தியும் கிடையாது. அப்படி இருந்தால் இந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, தெளிவுபடுத்தி இருப்பாங்க. முதலாவது அறியப்பட்ட நாட்கள் என்பது ஹஜ்ஜுக்கு முன்பாகவே குர்பானி வழிமுறை இப்ராஹிம் நபி ஷரியத்தில் இருந்தது. அதைத்தான் அல்லாஹ் நம்ம ஹஜ்ஜிலும் ஆக்குகிறான். அதுதான் நமக்கு முகமது நபியுடைய உம்மத்தாகி நமக்கும் செய்யப்பட்டு ஆக்கப்பட்டிருக்கிறது. 2வது விஷயம் என்ன, நபியுடைய காலத்துல ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் ஏராளமான பலிப்பிராணிகளை மக்காவில் வைத்து அறுக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க, அனுப்பி வைப்பாங்க. அப்ப இவங்களுடைய வாதப்படி என்ன, ஹாஜிகள் மட்டும் 4 நாள் அறுக்கலாம், மற்றவங்க 1 நாள் தான் அறுக்க வேண்டும் என்றால் மற்ற பிரதேசங்கள் ஹாஜிகள் அல்லாதவர்கள் அனுப்பி வைக்கக்கூடிய பிராணிகளை அவங்க முதல் நாள் மட்டும்தான் அறுத்தார்கள் என்பதற்கு ஆதாரம் காட்ட முடியுமா? ஹாஜிகள் 4 நாள் அறுத்தாங்கன்னா அதோட இவங்க அழிச்சிட்டு போற பிராணி எத்தனை நாள் தான் அறுத்திருப்பாங்க, 4 நாட்கள் தான் செஞ்சிருப்பாங்க, அறுத்திருப்பாங்க. 2வது நீங்க எடுத்து பாருங்க, பிராணிகள் அறுக்கிறமா இல்லைங்களா, இதுக்கு என்ன பேரு, உலுஹியா. இதுக்கு என்ன பேரு, உலுஹியா. உலுஹியானா அறுத்து பலியிடுது. ஹாஜிகள் அடுக்கக்கூடிய பிராணிகளுக்கும் என்ன பேரு தான், உலுஹியா தான். ஆனா என்ன வித்தியாசம், புனித எல்லையில் வைத்து அறுக்கப்படக்கூடிய பிராணிகளுக்கு ஹதியும் சொல்லுவாங்க. ஹதியும் சொன்னோம்னா மக்காவில் வைத்து அறுப்பதற்காக அன்பளிப்பு செய்யப்பட்ட பிராணின்னு அர்த்தம். உலுஹியா என்பது மக்காவில் வைத்து அறுக்கப்பட்ட அதுக்கு ஹதியு என்ற பெயரும் வரும். மக்கா அல்லாத மற்ற இடங்களில் வைத்து அறுக்கப்பட்டால், புனித தலம் அல்லாத மற்ற இடங்களில் வைத்து அறுக்கப்பட்டால் உலுஹியா என்று மட்டும்தான் என்ன செய்யப்படும், சொல்லப்படும். ஆனால் உலுஹியா என்ற வார்த்தை ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய பிராணிகளுக்கும் உலுஹியா தான், ஹாஜிகள் அல்லாதவங்க மற்றவங்க கொடுக்கக்கூடிய பிராணிக்கு என்ன பேர் தான், உலுஹியா தான். ஹதீஸ்ல தான் வந்துருக்கு, குர்பானிங்கிற வார்த்தை வரல. உலுஹியா என்ற அரபி வார்த்தையை தான் தமிழ்ல எப்படி மொழிபெயர்ப்பாங்க, குர்பானி கொடுத்தாலும் மொழிபெயர்ப்பாங்க.
இப்ப இதற்குரிய ஆதாரங்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல 5932வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஜ்ஜில உலுஹியா கொடுத்து முடிச்ச பிறகு நபிகள் நாயகம் சொன்னாங்க, அஸ்லிஹ் லஹ்ம ஹாதிஹில் உலுஹியத. சௌபான் அவர்களே, இந்த அறுக்கப்பட்ட பிராணி உலுஹியா பிராணியுடைய இறைச்சியை நீங்க என்ன செய்யுங்க, நாம மதீனாவுல பயணத்தை கொண்டு செல்ற, மதீனாவை நோக்கி கிளம்புறதுக்கு நீங்க இதை ஏற்பாடு பண்ணுங்க, சரி செய்ய வைங்க அப்படின்னு செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் உத்தரவு இருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் அறுக்கப்பட்ட அந்த பிராணிக்கு என்ன சொல்றாங்க, உலுஹியான்னு சொல்றாங்க. ஹதீஸ்கள்ல நபிகள் நாயகம் மதீனாவில் அறுத்த பிராணிகளுக்கு என்ன பேர் தான், உலுஹியா தான். ஹாஜிகள் அறுக்கக்கூடிய பிராணிகளுக்கு பேர் உலுஹியா, ஹாஜிகள் அல்லாதவங்க மற்ற உலகத்தில் அறுக்கக்கூடிய பிராணிகளுக்கு பேரும் உலுஹியா. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல 3993வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தபஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹியத்தஹு. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜில் வைத்து தன்னுடைய உலுஹியா பிராணியை அறுத்தார்கள். அடுத்து என்ன செஞ்சாங்க, நாம மதீனாவிற்கு இந்த பிராணியோட இறைச்சியை கொண்டு செல்லணும், இதை ஏற்பாடு பண்ணி ரசூலுல்லாஹி சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உத்தரவிட்டதாக முஸ்லிம் 3993வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல புகாரில 294 5548 செய்தியில வருது, நபிகள் நாயகம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கும் போது லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னிசாயிஹி பில் பக்கத், தன்னுடைய மனைவிமார்கள் சார்பாக மாட்டை என்ன செய்தார்கள், உலுஹியா கொடுத்தார்கள். ஹஜ்ஜில ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த குர்பானிக்கு என்ன பேர் சொல்லப்படுது, உலுஹியா. அப்ப ஹஜ்ஜில கொடுக்கிறது உலுஹியா தான், ஹாஜில் அல்லாதவர் கொடுக்கிறது உலுஹியா. ஏன் நான் உலுஹியான்னு சொல்றேன்னா, ஹாஜிகள் அல்லாதவர்கள் கொடுப்பதற்கு பேர் உலுஹியா தான் என்பதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கு. ஹஜ்ஜிலும் அதே வார்த்தை தான், அறுக்கப்படக்கூடிய பிராணிக்கு என்ன பேர் தான் பயன்படுத்தப்படுகிறது, உலுஹியா என்ற பெயர் தான் பயன்படுத்தப்படுகிறது. அதே போன்று புகாரி 2980வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குன்னா நதஸவ்வது லுஹூமத் அலாஹி அதா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலல் மதீனதி. நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹஜ்ஜுக்கு போய் அறுத்த உலுஹியா பிராணியோட இறைச்சியை மதீனா வர்ற வரைக்கும் நாங்க என்ன செய்வோம், அதை கட்டுச்சாதமா தயார் பண்ணி கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் நாம உலகத்தின் பிற பகுதிகளில் ஹஜ்ஜு பெருநாள் அறுக்கக்கூடிய பிராணிகளை எப்படி உலுஹியான்னு சொல்றோமோ, அது போன்று ஹஜ்ஜில் அறுக்கக்கூடிய பிராணிகளுக்கு என்ன பேர் தான், உலுஹியா தான். ஹஜ்ஜில் அறுக்கக்கூடிய பிராணிகள் வேற பேர் நபிகள் நாயகம் சொன்னாங்களா, ஒரே சட்டம் தான். அதே மாதிரி பாருங்க, ஹஜ்ஜில் ஹாஜிகள் என்ன செய்யலாம், அவங்க ஒட்டகத்துல 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜிலேயே சிறந்த ஹஜ்ஜாக எதை ஆக்கி இருக்கின்றான், உம்ராவோடு சேர்த்து செய்யப்படக்கூடிய ஹஜ் தான் சிறந்த ஹஜ். நபி என்ன சொல்லி இருக்கிறாங்க, அது ஹஜ்ஜு தமத்து, ஹஜ்ஜு க்ரான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே பயணத்துல உம்ராவையும் ஹஜ்ஜையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்ததுனால ஹஜ்ஜு தமத்து, உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே பயணத்துல செய்யக்கூடிய ஹாஜிகள், ஹஜ்ஜு தமத்து, ஹஜ்ஜு க்ரான், இந்த 2 ஹாஜிகளும் அங்கே உலுஹியா பிராணி கொடுப்பது கட்டாயம், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்காண்டி. ஹஜ்ஜை மட்டும் செய்ய போறாங்க வச்சுக்கிடுங்க, இவங்களுக்கு சுன்னத். ஹஜ்ஜை மட்டும் செய்யறவங்க உலுஹியா கொடுப்பது சுன்னத். உலுஹியா கொடுக்க கூடாதுன்னு எந்த ஹதீஸ்லயும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் அறியப்பட்ட நாட்களில் அவங்களுக்கு நாம வழங்கிய கால்நடைகளின் மீது அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அறுப்பதற்காக வருவார்கள். அப்ப ஹஜ்ஜை மட்டும் செய்யக்கூடியவங்களுக்கு குர்பானி கொடுப்பது சுன்னத். ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யறாங்களா இல்லையா, அவங்க கட்டாயமா என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவதற்காக அவங்க உலுஹியா கொடுத்தே ஆக வேண்டும். உலுஹியா பிராணி கிடைக்காதவர்கள் அவங்க என்ன செய்ய வேண்டும், அவங்க ஹஜ்ஜில 3 நாள் நோன்பு வைக்கணும், ஊருக்கு 7 நாள் நோன்பு வைக்கணும். ஏன்னா ஹஜ்ஜில உலுஹியா கொடுப்பது வாஜிபாக அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டு ஆக்கப்பட்டிருக்கு. ஹஜ்ஜுக்கும் உலுஹியாக்கும் எவ்வளவு நெருக்கம் என்று வழங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஹஜ்ஜில உலுஹியா கொடுக்குறாங்களா இல்லையா, இவங்களும் ஆடு கிடைக்காதுன்னு வச்சுக்கிடுங்க, அது ஒரு ஒட்டகத்தை கொடுக்க சக்தி இல்லை. ஒரு ஒட்டகத்துல 7 பேர் கூட்டு சேர்ந்துகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில கூட்டு செல்லக்கூடிய சட்டத்தை சொல்றாங்களா இல்லையா, ஹஜ்ஜில ஒரு ஒட்டகத்துல 7 பேரு, ஒரு மாட்டுல 7 பேர் கூட்டு சேரலாம் என்பது சஹீஹ் முஸ்லிம்ல 2538வது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல ஹஜ்ஜு அல்லாம மற்ற நாட்கள் மற்ற இடங்கள்ல கொடுக்கக்கூடிய பிராணிகள் இருக்கு பாருங்க, இதுலயும் ரசூலுல்லாஹ் கூட்டு செல்லலாம் சொல்லி இருக்கிறாங்க. அதுபோல் திருமிதியில 829வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸஃபரின், நாங்க நபிகள் நாயகத்தோடு ஒரு பயணத்தில் இருந்தோம். ஃபஹலரல் அல்ஹா, ஹஜ் பெருநாள் வந்தது.
அப்போ ஃபஷ்தரக்னா ஃபில் பக்ரத்தி சபஆ, மாட்டுல வந்து நாங்க 7 பேர்கள் கூட்டாய் கொண்டோம். வஃபில் ஜஸூரி 10, ஒட்டகத்துல வந்து 10 பேர் கூட்டாய் கொண்டோம். ஒட்டகத்துல 7 பேரும் கூட்டாய் கொள்ளலாம், 10 பேரும் கூட்டாய் கொள்ளலாம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல ஒரு சட்டம் போடுறாங்க. சஹாபாக்கள் என்ன சட்டம் போடுறாங்கன்னா, முஸ்லிம்ல 3989 செய்தியா பதிவு செய்யப்பட்டு, என்ன செய்தினா, ஹஜ் பெருநாளைக்கு அறுக்கிறமா இல்லைங்களா, இந்த இறைச்சியை வந்து 3 நாளைக்கு மட்டும்தான் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, குர்பானி பிராணியை எடுத்து வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்ப பிறை 10ல அறுத்தா அன்றிலிருந்து 3 நாட்கள், 11ல அறுத்தா அன்றிலிருந்து 3 நாட்கள், 12ல அறுத்தா அன்றிலிருந்து 3 நாட்கள். இப்படி வந்து அந்த குர்பானி பிராணியை வந்து ஆரம்பத்தில் உள்ள சட்டம் என்னன்னா, அதை அறுத்தால் 3 நாட்கள் சாப்பிடக்கூடிய அளவு தான் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு மேல உள்ளது என்ன செஞ்சணும், ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சிடணும். ஏன்னு சொன்னோம்னா, மதீனாவை சுற்றி உள்ள ஏழைகள் குர்பானி இறைச்சியை தேடி எங்க வருவாங்க, மதீனாக்குள்ள வருவாங்க. அதான் நபிகள் நாயகம் மதீனால என்ன சட்டம் போட்டாங்கன்னா, நீங்க வந்து இந்த குர்பானி கொடுத்தா 3 நாளைக்கு அளவு தான் எடுத்துக்கொள்ளணும், மீதி உள்ளதை ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும் சட்டம் போட்டாங்க. இது ரசூலுல்லாஹ் மதீனால இருக்கும்போது போட்ட சட்டம் தானே. இந்த சட்டத்தை சஹாபாக்கள் ஹஜ்ஜிலும் பின்பற்றுகிறார்கள். ஹஜ்ஜில் வந்து நம்ம முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 3988வது செய்தியாக, நாங்க மினாவில் ஹஜ்ஜில் தங்கி இருக்கும் போது ஹஜ்ஜில் குர்பானி கொடுக்குறாங்க. குர்பானி கொடுத்தால் நாங்கள் அந்த இறைச்சியை 3 நாட்கள் சாப்பிடக்கூடிய அளவு தான் எடுத்து வைத்துக் கொள்வோம், மற்றதை ஏழைகளுக்கு கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த சட்டத்தை மாத்தி 3 நாளைக்கு மட்டும் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எவ்வளவு காலத்துல என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து வச்சு பயன்படுத்திக்கலாங்கிற அனுமதியை கொடுத்தாங்க. நபிகள் நாயகமே ஹஜ்ஜில் அறுத்ததை எங்க வரைக்கும் கொண்டு வர்றாங்க, மதீனா வர்ற வரைக்கும் அவங்க வந்து சாப்பிட்டார்கள் அப்படிங்கிற செய்தி நம்ம முன்னாடி சொன்னோம். இப்ப நான் சொல்லக்கூடிய கேள்வி என்னன்னா, மதீனாவில் உலுஹியா பிராணிகளுக்காக சொல்லப்பட்ட சட்டத்தை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எங்கேயும் ஃபாலோ பண்றாங்க, எங்கேயும் ஃபாலோ பண்றாங்க, ஹஜ்ஜிலும் என்ன செய்கிறார்கள், ஃபாலோ பண்றாங்க. நபிகள் நாயகம் 3 நாளைக்கு மட்டும்தான் எடுத்து வைக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? இது எங்க சொல்லப்பட்ட சட்டம், உலுஹியா பிராணிகளுக்கு மதீனாவில் சொல்லப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தை எங்க எடுத்துக்கிறாங்க, ஹஜ்ஜில உலுஹியா கொடுக்கக்கூடிய பிராணிகளுக்கும் எடுத்துக் கொள்கிறார்கள். அப்ப நமக்கு நல்ல விளங்குதா இல்லைங்களா? உலுஹியாவுடைய சட்டம் என்பது ஹாஜிகளுக்கும் ஹாஜிர் அல்லாதவர்களுக்கும் ஒரே சட்டம் தான். எதுக்கு நேரடியாக தெளிவான ஆதாரம் வந்திருக்குதோ அது மட்டும் என்ன செய்யும், விதிவிலக்கா. ரசூலுல்லாஹ் வந்து உலுஹியா பிராணியுடைய வயசை சொன்னாங்க. ஆடா இருந்தா அது பல் விழுந்த குட்டியா இருக்கணும், ஒட்டகமா இருந்தா 5 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், மாடா இருந்தா 2 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படி சொன்னாங்கல்ல. இது யாருக்கெல்லாம் உள்ள சட்டம், ஹாஜிகள் கொடுக்குறாங்கல்ல உலுஹியா, அதுக்கும் ஹாஜிர் அல்லாத கொடுக்கக்கூடிய உலுஹியாவுக்கு இதுதான் சட்டம். அதே போன்று எவற்றையெல்லாம் குர்பானி கொடுக்க கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன மாதிரி சொன்னாங்க, அர்பவுன் லா துஜ்ஸி, 4 பிராணிகளை குர்பானி கொடுக்க கூடாது. அது அவுராவு அல் பையினு அவுருஹா, தெளிவான பார்வை குறைபாடு உள்ள பிராணி. அதே போன்று மரீலத்து அல் பையினு மரதுஹா, தெளிவான நோயுற்ற பிராணி. அர்ஜா வல் பையினு தல்லுஹா, அதே போன்று வெளிப்படையாக நொண்டக்கூடிய பிராணி. வல் கசீரு அல்லதி லா துன்கி, எலும்பில் மஜ்ஜை இல்லாத அளவுக்கு மெலிந்த பிராணி. இந்த 4 பிராணிகள் என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்க கூடாது. இந்த குர்பானி கொடுக்க கூடாதுங்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, இது இந்த சட்டம் யாருக்கெல்லாம் தான், ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய பிராணிகளுக்கும் ஹாஜிகள் அல்லாதவங்க கொடுக்கக்கூடிய பிராணிகளுக்கும் பொதுவான சட்டம் தான். குர்பானி பிராணியுடைய இறைச்சியை பங்கிட்டு கொடுக்கிறோமா இல்லைங்களா? அல்லாஹ் ஹாஜிகளுக்கு சொல்றான், ஃபகுலூ மின்ஹா வ அத்இமுல் பாயிஸல் ஃபகீர், நீங்களும் சாப்பிடுங்கள், சிரமப்படக்கூடிய ஏழைகளுக்கும் கொடுங்கள். இந்த வசனம் ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய உலுஹியாக்கு சொல்லப்பட்டது. இதைத்தான் என்ன செய்யறாங்க, ஹாஜிகள் அல்லாத கொடுக்கக்கூடிய உலுஹியாக்கு நம்ம இதுல தான் என்ன செய்யறோம், சட்டத்தை எடுக்கிறோம். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 22:36 சொல்றான், குர்பானி ஒட்டகங்களை ஹஜ்ஜில் வச்சு அறுத்து அவற்றிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள். வதியமுல் கானிய வல் முஅத்தர், அதிலிருந்து என்ன செய்யுங்க, யாசகம் கேட்கக்கூடிய ஏழைகளுக்கும் யாசகம் கேட்காத ஏழைகளுக்கும் வழங்குங்கன்னு அல்லாஹ் ஹாஜிகளுக்கு சொல்றான். இப்போ ஒரு ஆள் வந்துக்கிட்டு யாசகம் கேட்குற ஏழைக்கு கொடுக்கறது, யாசகம் கேட்காத ஏழைக்கு கொடுக்கறது ஹாஜிகளுக்கு உள்ளது, இங்க வந்து அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னா இது முட்டாள்தனமான வாதம். ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய உலுஹியாவுக்கு என்ன சட்டமோ அதுதான் ஹாஜிகள் அல்லாதவங்க கொடுக்கக்கூடிய உலுஹியாவுக்கும் உள்ள சட்டங்கள். இப்படி அது போன்று உலுஹியா பிராணியுடைய தோல் இருக்கு பாருங்க, உலுஹியா கொடுத்தாச்சு. நபிகள் நாயகம் சொன்னாங்க ஹாஜிகளுக்கு, நீங்க வந்து இந்த உலுஹியா பிராணியுடைய தோல்கள், அது போன்று அதனுடைய சேனம், அதனுடைய எல்லாத்தையுமே என்ன செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு மத்தியில் பங்கிட்டு விட வேண்டும். இறைச்சி, சேனம், தோல் எல்லாத்தையும்.
அதை உரிக்கக்கூடியவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கூலியா கொடுக்கக்கூடாது. ரசூல் அந்த சட்டத்தை எங்க சொன்னாங்க? ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய உதவியாக தான் சொன்னாங்க. ஹாஜிகளுக்கு உதவியாவுடைய சட்டம் என்ன சொல்லப்படுகிறதோ அதுதான் ஹாஜிகள் அல்லாதவங்களுக்கு உதவியாவுடைய சட்டம். இன்னைக்கு நாம குர்பானி கொடுக்குறோம் வச்சுக்கிடுங்க, நாம என்ன செய்யணும், அந்த தோலை வந்து ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும், அந்த இறைச்சியை ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதுல உள்ள ஒட்டகத்துறை சேனம் அது இருந்தா அதை ஏழைகளுக்கு தான் என்ன செய்யணும், தர்மமாக கொடுக்க வேண்டும். இப்படி எந்த சட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் ஹாஜிகளுக்கும் ஹாஜிகள் அல்லாதவர்களுக்கும் ஒழுகியாவுடைய சட்டம் ஒரே சட்டம் தான். திரும்ப நான் உங்களுக்கு சுருக்கமா ஞாபகப்படுத்துறேன். என்ன ஞாபகப்படுத்துறேன்? ஹாஜிகள் வந்து ஹஜ்ஜில் அறுத்து பலியிடுறாங்க பாருங்க, அது வந்து ஏற்கனவே இப்ராஹிம் நபியுடைய சரியத்துல அறுத்து பலியிடுவதற்கு அறியப்பட்ட நாட்கள். அப்ப அதுதான் ஹாஜிகளுக்கும் ஆக்கப்பட்டிருக்கிறது, நமக்கும் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹாஜிகள் எப்படி ஒட்டகத்துல கூட்டு சேரலாமோ மாட்டுல கூட்டு சேரலாம், அதுபோல் நமக்கும் என்ன செய்யலாம், கூட்டு சேரலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வைத்து அறுத்து பலியிடுவதற்காக பிராணிகளை அனுப்பினார்கள். அவங்க ஹாஜி கிடையாது. அப்படி என்றால் மக்காவில் வைத்து அறுக்கப்படும் போது ரசூலை தெளிவுபடுத்தி அனுப்பியிருக்கணும். என்ன அனுப்பியிருக்கணும்? இது நான் வந்து ஹாஜி கிடையாது, மக்காவில் வைத்து அறுப்பதற்காக அனுப்புகிறேன், இதை நீங்க என்ன செஞ்சிருங்க, இதை வந்து நீங்க முதல் நாளே அறுத்துருங்க ரசூலை தெளிவுபடுத்தி இருப்பாங்க. அப்படி தெளிவுபடுத்தினாங்களா? அப்படி இல்லை, மக்கள்கிட்ட நடைமுறை இருந்தது. அப்ப ஹாஜிகள் எத்தனை நாள் அறுக்கிறார்களோ அது போன்று ஹாஜிகள் அல்லாதவுடைய பிராணிகளும் என்ன செய்யலாம், அறுக்கலாம். அதுபோன்று பிராணிகளுடைய வயது, எந்தெந்த பிராணிகளை குர்பானி கொடுக்க கூடாது, என்ன சொல்லி அறுக்க வேண்டும், குர்பானி பிராணியுடைய தோலை என்ன செய்ய வேண்டும், இது எல்லா சட்டமுமே உலுஹியா பிராணிகளுடைய சட்டங்கள் நபியுடைய காலத்தில் எப்படித்தான் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய உலுஹியாவுக்கும் ஹாஜிகள் அல்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய உலுஹியாவுக்கும் பொதுவாக தான் செய்யப்பட்டிருக்கிறது, பார்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும், இந்த குர்பானி என்பது நமக்கு 4 நாட்கள் அதை கொடுப்பது மார்க்கத்தில் செய்யப்பட்டு வழிகாட்டப்பட்டிருக்கு. துல்ஹஜ் பிறை 10, 11, 12, 13 இந்த 4 நாட்கள் கொடுக்கலாம். எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் முந்தி செய்வது சிறந்தது. துல்ஹஜ் பிறை 10 வந்து நாம கொடுத்தால் அது சிறந்தது. அதனால மற்ற நாட்களில் கொடுக்க கூடாது என்ற வாதம் முழுக்க முழுக்க இறை செய்திக்கு, குர்ஆன் சுன்னாக்கு எதிரான வாதம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம மார்க்கத்துடைய சட்டங்களை வகி செய்தியின் அடிப்படையில் தான் உரசி பார்க்க வேண்டும். குர்ஆன் சுன்னாக்கு எதிராக சொல்லக்கூடிய கருத்துக்கள், அது ஆதாரங்களுக்கு எதிராக யாருடைய கருத்தாக இருந்தாலும் நாம் குர்ஆன் சுன்னாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது நம்ம என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய வகியின் அடிப்படையில் நமக்கு ஆதாரம் கிடைத்த பிறகு அதில் நாம் சந்தேகப்பட்டால், அதில் நாம் சஞ்சலம் கொண்டால் நாம் அதிகப்படியான விளக்கத்தை கேட்கலாமே தவிர தெளிவான ஆதாரம் தெரிந்த பிறகு நாம் அதில் சந்தேகம் கொண்டோம்னா வகியை மறுத்த குற்றத்துக்கு என்ன செஞ்சு உள்ளாகிவிடும். அதனால இந்த குர்பானி விஷயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்களை நமக்கு அல்லாஹ் 4 நாட்களாக தந்திருக்கின்றான். பிறை 10, 11, 12, 13 4 நாட்கள் என்ன கொடுக்கலாம். எந்த ஒரு வணக்கத்தையும் முன்கூட்டியே செய்வது சிறந்தது. முன்கூட்டியே செய்ய முடியாமல் அடுத்த நாள் செய்வது என்ன கிடையாது, தடை கிடையாது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய சட்டங்களை விளங்கி பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆய்க்காடு புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.